ஹலோ விவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பூமி மேலே ஏலியன்ஸ் திடீர்னு அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மனிதர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற ஸ்டோரி லைனை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு 5 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்க 5 மூவிஸுமே நல்லா தான் இருக்குங்க கைஸ். இந்த 5 மூவிஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி இருக்குன்னா தி டார்கெஸ்ட் ஹவர். இந்த மூவி 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஏலியன்ஸ் சன்செட் ஆனதுக்கப்புறம் மக்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸும் இன்னும் ஒரு சில பேர் மட்டுமே ஒரு ரூம்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறாங்க. அவங்க அந்த நைட்டை எப்படியோ கிராஸ் பண்ணி மார்னிங் வந்து பார்க்கும்போது எந்த மக்களுமே இவங்க கண்ணுக்கு தட்டுப்படல. இவங்க மட்டுமே அந்த டவுனில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின் வந்து எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏலியன்ஸ் வந்து இவங்களை தொடர்ந்து அட்டாக் பண்ண வந்துட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து எப்படி இவங்க தப்பிச்சு அந்த ஏலியன்ஸை அழிச்சாங்களா இல்லையான்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி ரொம்ப நல்லா தான் இருக்குங்க கைஸ். இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பராக தான் எடுத்திருப்பாங்க. இந்த மூவியை ரொம்ப நல்லா தான் எடுத்திருப்பாங்க கைஸ். ஏலியன்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரியும், ஏலியன்ஸ் வர்றதை தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு தான் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இந்த மூவியில் நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப சூப்பராக தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் இந்த மூவி இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் இல்லை. ஒரு நல்ல மூவி மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கிற மூவி பிக்சல்ஸ். இந்த மூவி 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து ஒரு நல்ல ஒரு கேமராக இருப்பார். இப்படி கேமராக இருக்கும்போது சின்ன வயசில் நடந்த ஒரு கேமிங் காம்படிஷனில் நம்ம ஹீரோ செகண்டாக வந்ததுனால கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே விட்டுருப்பார். இப்படி விட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பெருசானதுக்கப்புறம் ஏலியன்ஸ் வந்து கேம்ஸ் மூலிமா பூமியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்ல கேம் விளையாடுக்கிற நம்ம ஹீரோனால தான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி இந்த பூமியை காப்பாற்றுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ஃபுல்லாமே கேம்ஸ் வந்து பூமியை அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மூவி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக தான் இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு மூவி தான். ஆனால் இந்த மூவி தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நல்ல நல்ல மூவிஸ் எல்லாம் இன்னும் இங்கிலீஷில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கிலீஷில் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மூவி. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 5.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி இருக்குன்னா எக்ஸ்டிங்ஷன். இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே பூமியில் டெக்னாலஜியெல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ் ஆன மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட பூமியில் நம்ம ஹீரோ வந்து ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு ஒரு நார்மல் வாழ்க்கையை லீட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட கனவுல மட்டும் திடீர்னு வானத்துலேருந்து வெளிச்சம் வர்ற மாதிரியும் ஏலியன்ஸ் வந்து தன்னோட ஃபேமிலியை அட்டாக் பண்ணுற மாதிரியும் கனவுகள் அடிக்கடி வந்துட்டே இருக்குது. இதை பற்றி நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாரு. ஆனால் யாரும் நம்புற மாதிரி இல்லை. ஆனால் திடீர்னு வந்து ஒரு நாள் ஏலியன்ஸ் வந்து உண்மையிலேயே பூமியை அட்டாக் பண்ண வர்றாங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணார், அவரோட ஃபேமிலியை எப்படி பாதுகாத்தார் அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து ரொம்பவே சூப்பராக தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க கைஸ். இந்த மூவியோட ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இந்த மூவியை நியூவாக யாராவது பார்த்தீங்கன்னா இந்த மூவியை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த மூவி சூப்பராக தான் எடுத்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்டெல்லாம் யாருமே எதிர்பார்த்துருக்காத அளவுக்கு இந்த மூவியில் வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த மூவிக்கு IMDbலேருந்து 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd இருக்கிற மூவி பசிபிக் ரிம். இந்த மூவி 2013 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, நம்ம பூமியில் திடீர்னு ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல் வந்து நம்ம உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது. அந்த கனெக்ஷன் மூலிமா கைஜு அப்படின்ற மான்ஸ்டர்ஸ் வந்து நம்ம பூமியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படி அட்டாக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த போர்ட்டலை எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ட்டல்லேருந்து வர கைஜு அப்படின்ற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி தடுக்கிறாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது காய்ஸ். ஒரு பெஸ்ட்டான மூவினே சொல்லலாம். என்னோட ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியை சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏலியன் அட்டாக் மூவி. இந்த மூவியை பார்க்காம யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த மூவியை சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த மூவிக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா செகண்ட் பார்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த மூவி 1996 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா,
நம்ம பூமியை திடீர்னு ஏலியன்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஏலியன்ஸ் எல்லாம் மேஜர் சிட்டியை அட்டாக் பண்ணி அந்த சிட்டிஸ் எல்லாம் அழிச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த ஏலியன்ஸ் ஒன்றை கூட நம்மளால அழிக்க முடியல. ஏன்னா அந்த ஏலியன்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் அட்வான்ஸ் வெப்பனாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜெட் பைலட்டாக இருப்பார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அந்த ஏலியன்ஸ் அட்டாக் பண்ணி அழிக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து நம்ம மனிதர்கள் வந்து எப்படி அந்த ஏலியன்ஸை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி கைஸ். இந்த மூவி தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மூவிக்கு 2 பார்ட் இருக்குது. 2 பார்ட்டுமே சூப்பராக இருக்குங்க கைஸ். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட் ஓரளவுக்கு ஏவரேஜாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் பார்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கைஸ். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் வந்து நான் ஒரு சில இங்கிலீஷ் மூவிஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி தமிழ் மூவிஸை ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இங்கிலீஷில் இருந்தாலும் இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய மூவிஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க கைஸ். நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். டாட்டா பை பை.